Hello students, in last video we have seen about introduction to MySQL and how to install XAMPP server, and in this video we are going to see about MySQL administration. See, MySQL administration. So what is the responsibilities of my administration? What is the responsibility of administrator? So database administrator take care of, so there will be one database administrator who will take care of the following categories. So what is the work of the database administrator? So he has to take care of configuration, and he has to take care of database installation and performance and security and data backup. So database, regarding database, he has to take care of all these configuration, installation and performance and security and data backup. So இத பத்தின எல்லா workையும் அவங்க பார்த்துக்கணும். கான்ஃபிகரேஷன் கரெக்டாக எந்த இது பண்ணியிருக்கோம், கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்டலேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா, அண்ட் ஹவு அபவுட் த செக்யூரிட்டி அண்ட் டேட்டாபேஸில் உள்ள டேட்டாஸ் பேக்கப், இது எல்லாத்தையும் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் ஒர்க்ஸ். And the database administrator possess the skills on. So what the skills he should have regarding to handle the database is, he should know the database design concept, and he should have the skills on queries and RDBMS. So RDBMS is nothing but of relational database management system, and SQL is nothing but of structured query language and networking. So in the concept pathina skills ellame basic knowledge or administrator ku irukano. So enna skills irukano, database pathina design therinjirukano, adha pathina queries, enna queries. So queries is nothing but of ஒரு இதை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு இதை எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறது, ஸோ இதை ஒரு டேபிள் எப்படி வியூ பண்ணி பார்க்குறது. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் queries நாலேஜ் அவங்க வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கணும். அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் RDBMS. ஸோ ஒரு டேட்டாபேஸை ரிலேட்டட் கான்செப்டில் எப்படி லிங்க் பண்ணணும், ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸோட கான்செப்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், it is not a database, it is a tool for the database to access the data from it. அதிலிருந்து டேட்டாவை access பண்ணுறதுக்கான SQLங்கிறது ஒரு tool. and networking. Okay, so the database administrator should possess the following things, and the primary task is creation of new user and providing them access rights. So இதோட primary basic task என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நியூ யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் த ஆக்சஸ் ரைட்ஸ், ஸோ அவங்களுக்கான ஆக்சஸிங் ரைட்ஸையும் கொடுப்போம். ஸோ அவங்க அப்டேட் பண்ணலாமா, அதில் ஏதாவது இன்சர்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாவது செலக்ட் பண்ணி பார்க்கலாமா, ஸோ இந்த மாதிரி சம் ஆக்சஸிங் ரைட்ஸையும் நமக்கு அந்த நியூ யூசருக்கு கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் த பிரைமரி டாஸ்க், பேசிக் டாஸ்க் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டர். Creating new user account. In MySQL database there exists a table named user. So MySQL database there exists a table named user. User-ங்கிற table இருக்கு. The admin creates an account with username and password. So அந்த user account உள்ள போறதுக்கு what he have to do is they have to create an user account. அவங்களுக்கு ஒரு user account create பண்ணணும். So by what way? With the username and password. With this அவங்களுக்குன்னு ஒரு username and password கொடுத்து அவங்க உள்ள என்டர் ஆவாங்க. அவங்க ஒரு அக்கௌண்ட், அவங்களோட அக்கௌண்ட் உள்ள என்டர் ஆவாங்க. ஸோ த யூசர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட் வித் ஆக்சஸ் ரைட்ஸ் லைக். ஸோ உள்ள என்டர் ஆகும்போது அண்ட் வாட் ஆர் த ஆக்சஸிங் ரைட்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு த பர்டிகுலர் யூசர் ஃபார் தட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்சர்ட், செலக்ட் அண்ட் அப்டேட். ஸோ ஏதாவது அவங்க நியூவாக இன்சர்ட் பண்ணலாமா, அண்ட் ஏற்கனவே இருக்கிறதுல ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா, பண்ண முடியாதா, ஆர் ஏதாவது செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது ஆக்சஸிங் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சஸிங் ரைட்ஸை வந்து வெதர் வி கேன் பி கிவன் டு த நியூ யூசர் ஆர் நாட். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கொடுக்கணும். See,
Example, consider the user table has following fields: host, name, password, select privilege, insert privilege and update privilege. So இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ யூசருங்கிற டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்கு. அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபீல்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ஆஃப் காலம்ஸ். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்ட்டுங்கிற ஒரு காலம், நேமுங்கிற ஒரு காலம், பாஸ்வேர்டுங்கிற ஒரு காலம் அண்ட் ப்ரிவிலேஜஸ்க்கு 3 காலம்: செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ். அவங்க செலக்ட் பண்ணலாமா, இன்சர்ட் பண்ணலாமா, இல்லை அப்டேட் பண்ணலாமா அப்படிங்கிற ப்ரிவிலேஜ். இது எல்லாமே காலம் வைஸ் யூசர் டேபிளில் ஆல்ரெடி இருக்கு. The new user account is added with values to the user table using the syntax insert into in database. So இதில் வந்து new user ஏதாவது ஒரு புதுசா வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா what the syntax he has to use to insert a new value. The syntax is by using the insert into. இதுதான் syntax. See here. So the syntax for inserting a new values is insert into table name. So in the table la neenga insert pananum, insert into table name, column 1, column 2, column 3 and so on to still column n, and values, value 1, value 2, value 3 and so on to value n. So insert into table name, எந்த டேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுங்கிறது அண்ட் என்னென்ன காலம் நேம் அதுக்கான வேல்யூஸ் அதுதான் இங்கே. அண்ட் அட் லாஸ்ட் இட் ஹேஸ் டு பி எண்ட் வித் த செமிகோலன். ஓகே, see இந்த சின்டாக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. MySQL insert into user table name என்னன்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஒரு யூசருங்கிற டேபிள் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ யூசர், ஹாஸ்ட். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்ட், நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் அப்டேட் ப்ரிவிலேஜ். ஸோ இதெல்லாம் தான் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் வேல்யூஸ், அதுக்கான வேல்யூஸ், ஹாஸ்ட்டுக்கான வேல்யூஸ் லோக்கல் ஹாஸ்ட்டு, நேமுக்கான வேல்யூ கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு கான வேல்யூ பாஸ்வேர்ட் ஆஃப் கெஸ்ட் 1 2 3. ஸோ பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இங்கே மாற்றிக்கும். ஸோ அதனால தான் பாஸ்வேர்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டேரெக்டாக கெஸ்ட் 1 2 3ன்னு காமிக்காமல் என்கிரிப்டட் ஃபார்மேட்டு, ஸோ வந்து கெஸ்ட் 1 2 3ங்கிறத கண்டுபிடிக்காத ஃபார்மேட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாபேஸ்க்குள்ளே. select privileges and insert privileges and update privileges. So இது எல்லாத்துக்கும் y கொடுத்துருக்கேன். So y is nothing but of it's accessing rights, yes or no. So y ன்னு கொடுத்தா access is granted and இங்கே என்னன்னு கொடுத்துருந்தனா access is denied, access is not granted அப்படின்னு அர்த்தம். So yes or no ரெண்டு privileges இருக்கு. நான் இங்கே s ன்னு கொடுத்துருக்கேன். So all queries will terminated with semicolon. So இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் every syntax has to end with the semicolon. Okay, so this is a basic syntax for insert into. The inserted record is retrieved using the select query. So நான் ஒரு values insert பண்ணிட்டேன். How I can view that inserted record அப்படின்னு பார்த்தீங்கன்னா by select query. Selectன்னு கொடுத்ததை நீங்கள் insert பண்ணதை பார்க்க முடியும், retrieve பண்ணி பார்க்க முடியும். So for that the syntax is select query. See for that the syntax MySQL select star from user where names equal to guest. So select star from, so select star na அங்க இருக்கிற டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லாத்துல இருந்தும் எனக்கு யூசருங்கிற டேபிளை மட்டும் நான் பார்க்கணும். வேர் நான் ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்கேன். யூசர்னு 2-3 டேபிள் இருந்தா கூட வேர் அந்த டேபிளோட நேம் வந்து கெஸ்டா. ஓகே, to guest, so it is ends with semicolon. So அதுதான் இதோட syntax ஓட மீனிங். select star from user, அங்க இருக்கிற டேட்டாபேஸ்ல இருந்து எனக்கு யூசருங்கிற டேபிளை மட்டும் நான் வியூ பண்ணணும். அதோட கண்டிஷன் என்ன நான் கொடுத்துருக்கேன்னா வேர் கண்டிஷன் நேம்ஸ் ஈக்குவல் டு கெஸ்ட், அதோட நேம் வந்து கெஸ்ட் அப்படிங்கிற அந்த யூசர் டேபிளை மட்டும் எனக்கு வியூ பண்ணி நான் பார்க்கணும். இதுதான் இந்த சின்டாக்ஸோட மீனிங். ஓகே, அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் as follows, the output will be as follows. once இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில், ஸோ இந்த ஆன்சர் வந்து ஐ மீன் திஸ் டேபிள் வில் பி ஷோ ஆன் யுவர் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ யூசர் டேபிள் ஹாஸ்ட், நம்ம அங்கே காலம் நேம் கொடுத்தோம் இல்லையா, ஹாஸ்ட் நேமல் ஹாஸ்ட்
host name, password, select privilege, insert privilege, update privilege. So இந்த name column name கொடுத்திருந்தோம், அதுக்கான valuesம் கொடுத்திருந்தோம். So அதுதான் இங்க display பண்ணி காமிச்சிருக்காங்க. So hostக்கு என்ன value கொடுத்திருந்தோம், local host, nameக்கு என்ன value கொடுத்திருந்தோம், guest, password என்ன கொடுத்திருந்தோம், guest 123 கொடுத்திருந்தோம். It will be MySQL வந்து ரொம்ப secured formatல password வச்சுக்கும். அதுதான் இங்க வந்து encrypted format பண்ணி வச்சிருக்கு. So direct guest 123ங்கறத we cannot view it. Instead it is change the format. அது நம்ம meaning புரியாத meaningless அத மாத்தி வச்சிருக்கு. Okay, because it's for security purpose. And this is why is nothing but of yes and n is nothing but of no. The access is denied. So அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். Since MySQL is more secured, password is encrypted. If y is set in privilege, then access is granted for the new user. So y in கொடுத்திருக்கனால access வந்து granted. அவங்க select பண்ணிக்கலாம், insert பண்ணிக்கலாம், update பண்ணிக்கலாம். If n is set in privilege, இப்ப n ன்னு நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா accessing rights is denied for the new user. Okay. So what are the list of privileges available in MySQL? So see here, these are the list of privileges available. Select privilege, insert privilege, update privilege, delete privilege, create privilege, alter privilege. So select privilege. What is the use of select privilege? So select என்ன பண்ணலாம்னா user can select rows from database tables. So அதுல இருந்து ஏதாவது ஒரு row-வை he can select it. Insert அப்படின்னா ஏதாவது ஒரு new row-வை உள்ள அவங்க new user வந்து உள்ள insert பண்ணலாம். Update privilege. So it's nothing but of a new user can update any rows in the database. ஏதாவது ஒரு row-வை update பண்ணனும், change பண்ணனும்னா he can do it. Delete privilege. The new user can delete any rows from the database tables. Create privilege. ஏதாவது ஒரு new table கூட அவங்க create பண்ணனும் அப்படினா he can create it. Alter privilege. User can make changes to the database structure. So alterங்கிறது any changes பண்ணனும், database structure ஏதாவது change பண்ணா கூட he can make the available in MySQL. And MySQL, this is the another syntax, MySQL flush privileges. So என்னன்னா ஒவ்வொரு new user account நம்ம create பண்ணதுக்கு அப்புறமும் we have to give flush privileges because the above command is executed after every new account. So ஒவ்வொரு account நம்ம create பண்ணதுக்கு அப்புறமும் we have to give this flush privileges. What is the use of this is, by this command newly created account and access privileges are updated in the server. நம்ம இந்த syntax கொடுக்கிறதுனால what is the main use அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு new user account நம்ம கொடுக்கும்போதும் சர்வர்ல போய் அது அப்டேட் ஆயிக்கும். So it is similar to rebooting the server. So rebooting the server மாதிரி so manually நம்ம reboot பண்ணாம இது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து சர்வர்ல நியூ யூசர் அக்கவுண்ட் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கற ஒரு அப்டேட்டை வந்து சர்வர்ல சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, MySQL command database administrator. DBA is nothing but of database administrator, uses few commands to control the entire database. So DBA administrator என்ன பண்ணுவாங்கன்னா in the database he will use some of the few commands. So the database control பண்றதுக்கு he will use some commands. These commands are known as administrative MySQL commands. So அந்த commands ஓட பேரு தான் MySQL commands or administrative MySQL commands. The following are few commands used frequently while working with MySQL. So MySQL என்னென்ன commands யூஸ் பண்றாங்கங்கறத இங்க லிஸ்ட் அவுட் கொடுத்திருக்காங்க. Use database, show tables, show from table name, show index from table name, show table status like table name G. So let's see one by one. Use database. This command is used to select the database in MySQL for working. So இங்க என்ன இருக்காங்க அப்படினா this command is used to select the database in MySQL for working. If there is a database named test, it is used as working database by using the below command. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா டேட்டாபேஸ்ல MySQL டேட்டாபேஸ்ல ஒரு கமாண்ட் ஒரு டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம யூசேஜுக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த use database. So see here what the example they have given is use test changed database. இங்க டெஸ்ட்ங்கற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அத நம்ம யூஸ்க்கு கொண்டு வரதுக்காக we are using this command use test. So இப்ப database வந்து changed ஆயிடுச்சு. So now test is ready for usage. Okay, so that's nothing but of use database.
show database. So list all the databases available in the database server. So database server la என்னென்ன available databases இருக்கோ அது எல்லாத்தையும் list out பண்ணி காமிக்கும். சர்வர்ல என்னென்ன database available இருக்கோ அது எல்லாத்தையும் டோட்டலா list out பண்ணி காமிக்கும். So see here command is syntax is mysql show database. இதுதான் உங்க command. show database ன்னு கொடுத்தோனே so என்னென்ன databases சர்வர்ல இருக்கோ tester mysql employee students parents இது எல்லாமே ஒவ்வொரு database இது எல்லாத்தையும் டோட்டலா list out பண்ணி காமிக்குது. Next slide. Show tables. So it lists all the tables available in the current database we working in. So if current database la என்னென்ன tables available இருக்கோ அது எல்லாத்தையும் show பண்ணி காமிக்கும். So see the syntax mysql show tables. So this is the syntax show tables. So unga database la current neenga work பண்ணிட்டு இருக்க database la என்னென்ன tables table name நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸ்கூலுங்கற ஒரு டேபிள் சாலரிங்கற ஒரு டேபிள் எம்ப்ளாயிங்கற ஒரு டேபிள் லைப்ரரிங்கற ஒரு டேபிள் ஸ்போர்ட்ஸ்ங்கற ஒரு டேபிள் சோ இந்த மாதிரி செப்பரேட் டேபிள்ஸ் நீங்க அந்த டேட்டாபேஸ்ல பர்టిక్యులர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க சோ அது எல்லாத்தையும் டோட்டலா இட்ஸ் லிஸ்டிங் அவுட் ஓகே and show columns from table name. So அந்த table name ல நீங்க ஒரு particular table name ல என்னென்ன columns இருக்கு அது எல்லாத்தையும் show பண்ணி காமிக்கும் அது எல்லாத்தையும் list out பண்ணி காமிக்கும். So list all attributes attribute types attributes நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் it's nothing but of columns. So it lists all columns column types and its null values permitted key information default value and other informations for the given table. So ஒரு டேபிளுக்கான column names அதோட types அதுக்கு null value permitted இல்லையா and அதோட key informations and default value and extra informations இது எல்லாத்தையும் அது list out பண்ணி காமிக்கும். And see here this is the example which is given for sports table sportsங்கற டேபிளுக்கான காலத்தை இங்க டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்கு. So what is the syntax is show columns from sports. Okay so field இதுதான் அந்த column names field என்னென்ன field இருக்கு item id team name team size team rank so இதெல்லாம் column names அதோட type என்ன idங்கிறது வந்து integer-ஆ தான் இருக்கும் so அதோட type integer nameங்கிறது character-ஆ இருக்கும் so variable character sizeங்கிறதும் integer-ஆ தான் இருக்கும் and rankங்கிறதும் integer type-ஆ தான் இருக்கும் so null value permitted-ஆ இல்லையா அப்படிங்கிறது இந்த column so and key and default value extra information so ஒரு டேபிள்ல இருக்க column names அதோட types அதோட மத்த என்னென்ன fields available எல்லாத்தையும் டோட்டலா list out பண்ணி காமிக்கிறது தான் show columns from a table and show index from table name so it shows all the indexes for the given table for that the syntax is mysql show indexes from sports so இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ங்கற டேபிளுக்கு என்னென்ன நான் இன்டெக்ஸ் கொடுத்திருக்கேனோ அது எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிக்க சொல்லுது so index is nothing but of array okay so அதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ங்கற டேபிள்ல என்னென்ன இன்டெக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கனோ அந்த இன்டெக்ஸை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமி அப்படிங்கறது தான் show index from the table name and see here show table status like table name so this command provides with a detailed report on the performance of the table so இது என்னன்னா show table status so நான் கொடுத்திருக்கிற table name ஓட now இது இப்போ current status என்ன அப்படிங்கறத காமிக்கிறது தான் show table status so what it means that it gives the detailed report on the performance of the table அந்த particular table ஓட detailed report இத provide பண்ணி காமிக்கும் okay so this is nothing but of show table status hope you understand this concept and in this video we have seen about mysql administrator so administrator oda work enna commands avanga use பண்றாங்க so இத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம் hope you understand this concept let me see in the next video thank you